கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 5வது அதிகாரம் 25வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 5:25. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கடல் தானே நாடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, கடல் தானே நாடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதையினால் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய், நன்றியால் பாடிடுவாம். ஆமென். நன்றியால் பாடிடுவாம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரைவுடன் சுதந்திரராய் இருக்க, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரைவுடன் சுதந்திரராய் இருக்க, கிருபையின் மகா தானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க, கிருபையின் மகாதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க, நன்றியால் பாடிடுவாம். அமேன். நன்றியால் பாடிடுவாம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, ஜீவனை தியாகமாய் வைத்தவளர் கடும் சேவையில் மறித்தார், ஜீவனை தியாகமாய் வைத்தவளர் கடும் சேவையில் மறித்தார், சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம், சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம், நன்றியால் பாடிடுவோம். ஆமென். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, மித்ருக்களானவரர் நன்றி மறந்து சத்துருக்களாயினாரே, மித்ருக்களானவரர் நன்றி மறந்து சத்துருக்களாயினாரே, சத்தியத்தை சார்ந்து தேவ சித்தம் செய்திடுவோம், சித்தம் செய்திடுவோம், சத்தியத்தை சார்ந்து தேவ சித்தம் செய்திடுவோம், சித்தம் செய்திடுவோம், நன்றியால் பாடிடுவாம். ஆமென். நன்றியால் பாடிடுவாம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வாழ்ந்திடுவீர், அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வாழ்ந்திடுவீர், அளவில்லா திரு ஆக்கம் அதை நீர் அவனியோர் கழிப்பீர், அவனியோர் கழிப்பீர், அளவில்லா திரு ஆக்கம் அதை நீர் அவனியோர் கழிப்பீர், அவனியோர் கழிப்பீர், நன்றியால் பாடிடுவாம். ஆமென். நன்றியால் பாடிடுவாம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, சீயோனை பணிந்துனை கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் வருவார், சீயோனை பணிந்துனை கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் வருவார், சிந்தை வைத்தே சந்திக்கவே சியோனின் ராஜனையே, சியோனின் ராஜனையே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், ரமேஷ் லீலாவுடைய புத்திரர் கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். வாசிப்போமா? ஏசாயா 5வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். 5:25. ஆகையாலுக்கு 2 காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன். அவங்க ஆல்கஹாலிக் எஃபெக்ட் இருக்காங்க, பரிதானமாகறாங்க, கர்த்தருடைய வேதத்தை மறந்தார்கள். ஆகையால் கர்த்தருடைய கோபம், நீங்க நம்ம பார்க்கிறது கர்த்தருடைய கோபம், ஆங்கர், தமது ஜனத்துக்கு விரோதமாக மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாகவும் அவர்கள் பிணங்கள் நடு வீதியிலே குப்பை போலற்காகவும் அவர்களை அடித்தார். அவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும்
இன்னும் அவருடைய கை நீட்டப்பட்டியே இருக்கிறது. சரி, தேவ கோபத்திற்கு என்ன வார்த்தையை கொடுத்துருன்னா ஆங்கர்ங்கிறது இங்கிலீஷ். ஆங்கருக்கு இன்னொரு இங்கிலீஷ் வார்த்தை பர்னிங், எரியுது, வெளியில இல்ல உள்ள. இதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை ஹராஹ், ஆங்கர் இங்கிலீஷ்ல HA மேல போட்டுக்க நீட்டி வருது. இந்த ஹராஹ் இது மனிதர்களுக்கு வந்தது. மனிதர்களுக்கு இந்த ஹராஹ் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு இந்த ஆத்தர் யார் பேரை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோனாவுடைய பேரை கொடுத்திருக்காங்க. யோனாவுக்கு ஒரு கோபம் வந்துச்சு. யார் மேல? ஆண்டவர் மேல கோபம் வந்துச்சு. வாசிப்போமா? யோனா 4வது அதிகாரம் 1 வசனம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருக்கு. இதுனா எதுங்க? அவன் கடும் கோபம் கொண்டான். ஹராஹ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் ஆச்சரியமா இருக்கும். 3வது அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவரோட சொன்னது ஒன்று கோபம் புஷ்கன் வந்துச்சு. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு, அவர்கள் புறஜாதியார், என்னென்ன பட்டணத்தார் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரிகளை பார்த்து மனம் திரும்பிட்டாங்க. பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாபப்பட்ட அதிசயம். நாம் ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருப்பார்னு இருக்கு. ஆனா மனம் திரும்பியாச்சா குஷி ஆயிடுவார். இது கேட்ட உடனே யோனாவுக்கு வந்துருச்சுன்னா வந்துருச்சு கோபம். இன்னொரு கோபம் இருக்குது, அது இது கடும் கோபத்திற்கு இந்த ஹேராக். இதுல இன்னொரு வார்த்தை இருக்குது, அது தேவ கோபம். தேவ கோபத்தை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா? யாத்ராகமம் 32வது வசனத்துல இது தேவ கோபம். இது அதே மாதிரி இருக்கு. ஆனா ஹெர்ரான், இது ஹெர்ரான். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 12வது வசனம். 32:12 இஸ்ரேல் மக்களுக்கு மேல கோபம் வருது. மோசேட்ட சொல்லும் போது மோசையால அந்த தேவ கோபத்தை உணர முடியுது. மலைகளிலே அவர்களை கொன்று போட்டு பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர் புறப்பட்டார் என்று எகிப்தியர்கள் சொல்லுவதனே உங்களுடைய கோபத்தை உக்கிரகத்தை விட்டு திரும்பி. என்ன அருமையான ஒரு ஜெபம் பாருங்க. ஆண்டவருடைய கோபம் அத எப்படி பார்க்கிறோம்னா ஹெர்ரான் காட்டுங்க. பர்னிங் ஆங்கர்னு போட்டுங்க பாருங்க. HARON மேல பாருங்க. HARAH அது ஆங்கர். ஆனா பர்னிங் ஆங்கருக்கு ஹெரான் ஓ மேல ஒரு கோடு ஹெரான். இது தேவனுடைய கடும் கோபம். சரி, 2வது பீப்புள். பீப்புள் ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கோம், திரும்ப நம்ம பார்க்க போறோம். பீப்புள்ங்கிறது எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஐயா 5வது அதிகாரம் 25வது வசனம், கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்துக்கு வருது. தமது பீப்புள். பீப்புளுக்கு AMM. அந்த ஏ பாருங்க, நான் அப்படி போட்டிருக்கேன். ஏ மேல ஒரு கோடு போட்டிருக்காரு. முக்கிய வாசிங்க. கிடையாது, நீட்டு கூடாது, கிடையாது. AMM பீப்புள். பீப்புள்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க எல்லாரையுமே அப்படின்னு சொன்ன. இதை நம்ம புரிந்து கொள்றதற்கு ஒரு வேதத்தை பார்க்க போயிருக்கோம். எடுத்துக்கொள்ளுமா? ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனம். ரூத் 3:11 போவாஸ்
ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றோம். அதுக்கு போது அவர் பிரதியுத்தரமாக உன் புருஷன் ஆமுக்குள்ள யாரெல்லாம் வருகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் புருஷன் மரணம் அடைந்தது நீ உன் மாமியாருக்காக செய்ததும், உன் தகப்பன் உன் தாயை விட்டு, உன் ஜென்மத்தை சமாஹித்தை விட்டு நீ அறியாத ஜனத்திற்கு, அறியாத ஜனம் ஆம், கணவன் மனைவி பிள்ளைகள் ஊர் எல்லாத்தையும் சேரும்போது ஆம் ரிலேட்டிவ்ஸ் போட்டிருக்காங்க. இத இன்னொரு ஆங்கிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். லேவியராகமம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரியவர் இருக்காங்க. அந்த பெரியவருக்கு என்ன வர்றது கொடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேவியராகமம் 21வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆம், தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய. அப்ப அந்த பெரியவனைய ஆம் அப்படிதான் சொல்றாங்க. ஆம் ரிலேட்டிவ். இந்த ரிலேட்டிவ்ங்கிறதுக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 12வது 32 12 32:7. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாபலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும், ஜனங்கள யாருக்குன்னா மனைவி பிள்ளைகள் எல்லாரும் அதுக்குள்ள இருக்காங்க, இந்த ஹோல் நேஷனையும் ஒரு தேசத்துக்கும் இதே ஆம் தான் வரும். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 6வது. பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்த்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக ஃபுல்லா பார்க்கிறாரு. ஜனங்கள் கூட்டமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆம் ஏஎம். மூணாவதாக அவர் கை நீட்டப்பட்டதாகவே இருக்கு. நீட்டப்பட்டதாக இருக்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை ஸ்ட்ரெச்ட் அவுட். ஸ்ட்ரெச் அவுட் அப்படி நீட்டப்பட்டது. நீட்டுறது இப்ப சின்னதா அப்படி பெருசா நீட்டுறது ஸ்ட்ரெச் அவுட். இதுக்கு ஒரு கிரேக் எபிரேய வார்த்தை நடாஹ். நடாஹ் காட்டுங்க. நடாஹ் நீட்டுறது. ஸ்ட்ரெச் அவுட் STRECHED stretched out. Natash NATAH natah. அந்த நீட்டு ஏயும் ஹெச்சும் அப்படி natah stretched out. யாத்ராகமம் 9வது அதிகாரம் மோசே என்ன செய்யறார் அப்படின்னு நான் காட்டுறேன். மோசே 9:23 யாத்ராகமம் ஸ்ட்ரெச் அவுட் நீட்டுறார் கையை. அவ்வளவு மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். இப்படி நீட்டுறதும் ஸ்ட்ரெச் தான், இப்படி நீட்டுறதும் ஸ்ட்ரெச் தான். ஸ்ட்ரெச் தான் அப்படி மேல நீட்டுறார். யோபு கிரியேஷன்ல ஆண்டவர் என்ன செய்றார், எதை நீட்டுறார் அப்படின்னு யோபுடைய வார்த்தை நம்ம பார்க்க போறோம். யோபு 9வது அதிகாரம் 8வது வசனம். யோபு 9:8. அவர் ஒருவரே வானங்களை ஸ்ட்ரெச் அவுட், வானங்களை நட்டாஹ் நீட்டுறார். அவர் ஒருவரே, அது அவரால் தான் முடியும். ரைட். இப்ப உங்களுக்கு மேல கையை காட்டினேன், கீழே கையை நீட்டுறதுக்கும் ஸ்ட்ரெச் அவுட். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை, மேல கை நீட்ட, கீழே நோக்கி கை போகிறது. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 18வது வசனம். ரெபெக்காள் எலியேசர் வருகிறார். அவர் மைண்ட்ல ஒரு பிளான் பண்ணிட்டார். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கன்னிகை அனுப்பணும், நான் அவள்கிட்ட இப்படி கேட்பேன், அதுக்கு அவ இப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு 24வது அதிகாரம் 18வது வசனம்.
24:18. அதற்கு அவள் அதற்கு ரெபெக்காள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாக குடத்தை தன் கையிலிருந்து இறக்கி கொண்டு, அவருக்கு இறக்கி தலையை வச்சிருக்கிறார், அதை இறக்கிற, அது ஸ்ட்ரெச். மேலே தூக்குறது, இப்படி தூக்குறது ஸ்ட்ரெச், கையை எப்படி அகற்றி தூக்குறது வச்சு கையை கீழே கொண்டு ஸ்ட்ரெச். வெரி இன்ட்ரெஸ்டிங். தாவீது ஒரு ஜெபம் பண்ணிக்கிறார். சங்கீதம் 40வது அதிகாரம் 1 வசனம், இடத்துல சாய்ந்து, கை மேல போகுது, கை ஸ்ட்ரெச் ஆகுது, தலை இப்படி சாயுது, அதுக்கு என்னது ஸ்ட்ரெச். கடைசியா ஒரு வார்த்தை பார்த்ததை முடிக்க போயிடும். என் கை நீட்டப்பட்டது, அந்த கைக்கு இங்கிலீஷ்ல ஹேண்ட். இதுவும் ஏற்கனவே நம்ம தியானிச்சது, நல்லா ஷார்ட் ஆஃப் ஆயிடும். யார்டு, யார்டு, YAD, யார்டு. YAD, Y மேல ஏ மேல கோடு, யார்டு. இதுக்கு என்னெல்லாம் அர்த்தம் இருக்குன்னா, ஹேண்டுன்னு அர்த்தம் தான். சைடு, இப்ப என் கையில் இருக்கு, நான் அப்படி கையை வச்சிருக்கேன், இந்த சைடு ரைட் சைடு, இந்த லெப்ட் சைடு, சைடுங்கிறதுக்கும் யார்டு தான். பவர், ஹேண்ட். இன்னொரு அர்த்தம் இருக்குது, நம்மளால நமக்கு தெரியாத ஒரு அர்த்தம். மேல் செக்ஸ் ஆர்கன், பெனிஸுக்கும் யார்டு. இது அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்துல, ஆதாம் விளக்கப்பட்ட கனியை புசிச்சிட்டு பாவியா மாறிட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு இன்டர்டிரினிட்டி கான்வர்சேஷன்ல இப்பொழுதும் இந்த ஆதாம் பாவியா மாறிட்டான், தன் கையை நீட்டி வருது, ரெண்டாவது கையை வந்து நீட்டி வருது, யார். ஏசாயா 49வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, தமது கரத்தின் நிழலிலே உன்னை பாதுகாப்பீங்க. கரத்தின் நிழல் யார்? சப்போர்ட்டுக்கும் யார் தான் சப்போர்ட் ஆன, அதை பிடிச்சு வைக்கிறதுக்கு சப்போர்ட். 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 35வது வசனம், 7:35. கொக்கிய பார்க்கணும். இந்த கொக்கி அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது, அதன் கை பிடிக்கும் சவுக், கை பிடிக்கும். ரைட், லாங்குவேஜ் பார்த்தாச்சு, நம்ம வார்த்தைக்குள்ள பார்க்க போகிறோம். ஏசாயா 5வது அதிகாரம் 25வது வசனம், 5:25. வசனத்தை திரும்ப உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்துக்கு விரோதமாக மூண்டது, அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாகும், அவர்கள் பிணக்கள் நடு வீதியிலே குப்பையை போல அவர்களை அடித்தார். இவைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டப்பட்டே இருக்கிறது. இதுக்கு காரணம்னா வேதத்தை வெறுத்தார்கள். 24வது வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த வசனத்தை அசட்டை பண்றாங்க. அசட்டைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். என் தகப்பன் நான் சொன்னது பல வருஷங்களுக்கு முன்னாடி, என் தகப்பனாக்கு ஒரு வெட்டினரி டாக்டர் நல்லா தெரியும். அந்த வெட்டினரி டாக்டர் மனைவி காலேஜில் லெக்சரா பண்றோம். அந்த லெக்சரர் என்னுடைய தங்கச்சி வனிதா டீச்சர், மிஸ், பயங்கர க்ளோஸ். எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாங்க, எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்தோம். எங்க அப்பாவுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, நீங்க 2 பேரும் வேலை செய்றீங்க, வாடகை வீட்டில் இருக்கீங்க, நீங்க ஏன் ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடாது அப்படின்னு எங்க அப்பா சொல்றாரு. சரியா? எங்க அப்பா சீரியஸா அந்த பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, எப்படி இந்த பணம் ரைஸ் பண்ணணும் எனக்கு. அவரு எங்க ஹாஸ்பிட்டல் வச்சு இது நடந்துட்டு இருக்கு. அவர் எப்படி அதை டைவர்ட் பண்றாருன்னா, சார் இந்த சோஃபா நல்லா இருக்கே சார்,
இந்த சோஃபாவை எங்க சார் வாங்கினீங்க அப்படிங்கிறாரு. எங்க அப்பாவுக்கு அடிச்சு தூக்கி போட்டுச்சு. அடப்பாவி, என் பேஷண்டெல்லாம் விட்டுட்டு உனக்கு ஒரு சொந்த வீடு வேணுங்கிறக்காண்டி நான் என் உயிரை கொடுத்து நான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ சோஃபாவை பத்தி பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா பேசுறத நிப்பாட்டிட்டார். இது அசட்டை பண்றது. சங்கீதம் 119:53 இந்த வசனத்தை ஒரு பாஸ்டர் புல்பெட்ல இருந்து சொன்னாரு. இன்னைக்கு என்னால மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு இருதயத்தை உடைக்கிற வசனம் இது. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கின் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. என்னையா இது? தாவீது சொல்றாரு, எனக்கு நடுங்குறையா, நான் நடுங்குறேன். அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, பயமா இருக்கு எனக்கு. ஏன்? ஒண்ணுதான், வேதத்தை விட்டு விலகினாலே அவன் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா துன்மார்க்கன். வாசகமா உபாகமம் 31வது அதிகாரம் தேவ கோபத்தினுடைய காரணத்தை பார்க்கணும். 31:17 நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பதே, அதனாலே அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அவர்கள் அநேக தீங்குகள். ஒரு தீங்கு வந்தாலே சோழி முடிஞ்சிச்சு. அநேக தீங்குகள் இக்கட்டுகளுக்கும் அவர்களை தொடரும். அந்நாளிலே எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகளுக்கு தொடர்ந்து என் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவரே கோபம் இதெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. நாங்க இப்படித்தான் வாழும். அநேக தீங்கு வந்தாலும் பிரச்சனை இருக்கும். நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். லூக்கா 11வது அதிகாரம் 4வது வசனத்துல அந்த பரமண்டல ஜெபத்துல ஆண்டவர் எல்லாரும் நம்ம கடகடகடன்னு சொல்லிடுவோம். ஆனா அது என்ன ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 11வது அதிகாரம் 4வது வசனம் கடைசியில் பாருங்க, லாஸ்ட். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்னு சொல்லி பரமராஜர் சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா தேவ கோபம் வந்துச்சுன்னா ஒண்ணு கிடையாது, அநேக தீங்குகள் அவர்கள் மேல வந்து அப்படி உட்கார்ந்துடும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 13வது அதிகாரம் 3வது வசனத்துல அவர் ஒப்பு கொடுக்கிறார். 13வது அதிகாரம் 3வது வசனம், அந்த தீர்க்கதரிசியாயிரும் அந்த சொப்பனக்காரன் சொல்லி கலர் உங்கள் தேவனாய கர்த்தரத்திலே முழு இருதயத்தோடு நீங்க திரும்புங்க. அவர் சோதிக்கிறார். முழு இருதயத்தோடு இவன் வர்றானா இல்லை எனக்கு கொஞ்சம் கொடுக்குறானான்னு ஆண்டவரே சொல்றாரு. டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 3வது 13:3 ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டு அவர்களை சீரியா ராஜாவாகிய ஆசேகளுடைய கையிலும் ஆசேகளுடைய குமாரனாகிய பெனாதாத் கையிலும் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தார்னா வச்சு கிடைச்சிருக்கோம். இப்ப நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துக்கிட்டது ஒரு கிரிக்கெட். ஒரு ஆண்டவருடைய பேரை அறிக்கை செய்த அருமையான ஒரு பெண். அதுல நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியாது. கேம் ஆரம்பிக்கிறா, விக்கெட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கிறா. இவ அடிச்ச ஒரு பால ஆப்போசிட் பார்ட்டி ஒரு பொண்ணு அப்படியே கையில பிடிக்கிறா. பிடிச்சிட்டு அந்த பால் கீழே விடும். நானு என் மனைவி இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். பாலை பிடிச்சதெல்லாம் உண்மைதான். ஆண்டவர் வந்து ஒரு தேவதூதன் அனுப்பி ரெக்க அடிச்சு ஒரு ஆடி அவன் கையில் இருக்கிற பால அடிச்சு தள்ளி விட்டாரு கீழே விடுது. இதாங்க நடந்திருக்கு. நீங்க சான்ஸ் கிடைச்சா அதை பாருங்க. கையில அதாவது ஒரு சிலர்லாம் அப்படி ஓடி போய் அப்படி பிடிச்சு கீழே விடும்போது அதை இது இப்படி ஜம்ப் பண்ணுவாங்க, அப்படி ஜம்ப் பண்ணுவாங்க, கையை நீட்டு பிடிப்பாங்க, ஏதாவது நடக்கும். ஆனா
ஆனா லட்டு மாதிரி கையில விழுந்த பால் அது ஜம்ப் ஆகி வெளியே போகும். இதுதான் ஆண்டவர் கூட இருக்கும்போது செய்யற கரை. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 13:3 இஸ்ரவேலுக்கு கோபம் உண்டு, அவருடைய கையில ஒப்பு கொடுத்தார். சரி, அருமையான வசனம். ஏசாயா 14வது அதிகாரம் 26. ஏசாயா 14:26. தேசம் அனைத்திலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதி மேலும் நீட்டப்பட்ட கையும் இது. ஆண்டவர் இஸ்ரவேல் கை வைத்தார், ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அடிச்சுட்டாரு. இப்ப சகல ஜனத்துக்கு மேல இருக்கு. அதனால நம்மளாம் அங்க உள்ள வந்துட்டோம், இல்லைன்னா நம்மளால உள்ள வர முடியாது. இந்த பர்வதம் அதிர் மேல நம்ம பார்க்கணும். பர்வதம் அதிர்றதுனா என்ன நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 18வது அதிகாரம், பர்வதங்கள் அதிர்றதுனா என்ன? அது தேவ பிரசன்னம். சங்கீதம் 18வது அதிகாரம் 7. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடினாலே பர்வதங்கள் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. தேவ பிரசன்னத்தினால் மட்டும் இது நடக்க முடியும். இது அடுத்து என்ன, எங்க அந்த அதிர்வு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 68வது அதிகாரம் 8-9. பூமி அதிர்ந்தது, தேவனுக்கு முன்பாக வானமும் பொழிகிறது. இஸ்ரவேல் தேவனாகிய தேவனுக்கு முன்பாக சீனாய் மலையும் அசைந்தது. அது அசைந்தது எதுக்காகனா, 9 தேவனை சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணியது. சம்பூர்ண மழை பெய்யறதற்கும் அது தேவ பிரசனம், அது கோபத்தினால வருகிறது கிடையாது. இந்த பிணம்னா என்ன நீங்க பாத்தீங்கன்னா, மீகா 1வது அதிகாரம் 4:5 பாருங்க. இதே பிரசன்னம் தான் இருப்பாங்க. மேலுக்கு அக்கனிக்கு முன்பாக உருகிறது, மலையில் பாயும் தண்ணீர்கள் பிளந்து போகும், பர்வதங்கள் அவருக்கு உருகி பள்ளத்தாக்கு பிளந்து போகும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ கோபம். சரி, இந்த பிணங்கிறது தேவ கோபம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் உங்களுக்கு வசனத்தை காட்ட போறேன். தேவ கோபத்தினால் வருகிற பிணம் 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 11வது வசனம். 14-11. ராஜாக்கள் 14:11. யெரொபெயாமுடைய சந்ததியிலே பட்டணத்திலே சாகிறவர்கள் நாய்கள் தின்றும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்றும் கர்த்தர் இதை உரைக்கிறார். கோபம் வரும்போது இந்த சரீரத்தை அடக்கம் பண்ணக்கூட முடியாது. 16வது அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 16:4. பாஷாவின் சந்நிதியிலே எல்லாமே தேவ கோபம் சந்ததியில் வருது பாருங்க. பட்டணத்திலே சாகரங்களை நாய்கள் தின்னும், வெளியில சாகரங்களை ஆகாயத்து எல்லாத்துக்கும் சாப்பாடை கொடுத்துறாரு. 21-24. 1 ராஜாக்கள் 21-24. ஆகாபின் சந்நிதியிலே பட்டணத்திலே சாகரங்களை நாய்கள் வெளியிலே சாகரம். தேவ கோபத்துக்குள்ள வராதபடி கிருபைக்குள்ளே நாங்கள் மறைத்துக் கொள்ளணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீட்டப்பட்ட உடைய கரத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. தேவ கோபம் எங்கள் மேல் வராதபடி தேவ கிருபைக்குள்ளே எங்களை மூடி மறைக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.